வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு ஆமந்துகடுவு பக்கத்தில தோட்டத்துக்கு நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி உடுமல பக்கத்தில நீரோட்டம் பார்த்தோம். போர் போட்டோம். தண்ணீர் மிகவும் அருமையா கிடைச்சது. அந்த வீடியோவ Instagramல போட்டேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு. நம்ம தோட்டத்துக்கு நீரோட்டம் பார்க்கணும்னு சொன்னாரு. அதுதான் நம்ம வந்திருக்கோம். இப்ப தான் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் ட்ரையான ஏரியான்னு காட்டுக்காரர் சொன்னாரு. "அண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. தண்ணி எடுத்து போடலாங்கண்ணா. என்னை நம்பி கூப்பிட்டீங்க. உங்களுக்கு அருமையா தண்ணி எடுத்து கொடுக்குறேண்ணா. என்னை நம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான தண்ணி எடுத்து கொடுக்குறேனுங்க. சரிங்களா? இது கொஞ்சம் ட்ரையான ஏரியா. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் அருமையாக தண்ணி எடுத்து போடுறேன்." இந்த காட்டுக்காரருங்க 1200 அடிக்கு மேலே 3 போருக்கு மேலே போட்டாராமா. தண்ணியே கிடைக்கலன்னு சொன்னார். அதை பற்றி கவலைப்படாதீங்கண்ணா. உங்களுக்கு அருமையாக நான் தண்ணி எடுத்து கொடுக்குறேங்க. தண்ணிக்கு நான் பொறுப்புங்கண்ணா. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கண்ணா. ரொம்ப நேரம் கழித்து இப்போ தான் ஒரு பாயிண்ட் அமைஞ்சுதுங்க. இதான் பார்த்துட்ருக்கேனுங்க. எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்கிறேனுங்க. தேங்காயில் பார்த்துட்ருக்கேனுங்க. தேங்காயை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அருமையாக எனக்கு வேலை செய்யுதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மடத்துக்கு மேலே இருக்குன்னு காட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுதான் பார்த்துட்ருக்கேனுங்க. அதுதான் சென்டர் பாயிண்ட்டுங்க. இங்கே நல்லா தேங்காய் நல்லா வேலை செய்யுதுங்க. எனக்கு நல்ல மட்டம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்காயில் பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்குங்க. தேங்காய் பின்னாடி ஒரு முனை இருக்குங்க. அந்த முனை கையை கிழிச்சிருங்க. அதை எப்போவுமே நான் ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது தேங்காய் பார்ப்பேனுங்க. பின்னாடி முனை இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்ருவணுங்க. அதுக்கப்புறம் தான் தேங்காயை எடுத்து பார்க்கவே ஆரம்பிப்பேங்க. பார்த்துட்டு இருக்கும்போது எந்த திசையில் வருதுன்னு எனக்கு தெரியுங்க தண்ணி. ஆனால் ட்ரையான மட்டமா தண்ணி மட்டமானு எனக்கு நல்லா அருமையாக தெரியுங்க. தேங்காயில் எந்த திசைன்னு எனக்கு தெரியும். எத்தனை அடியில் தண்ணி வருதுன்னு எனக்கு அருமையாக தெரியுங்க. தேங்காயில் சூப்பராக கணிக்கலாங்க. எனக்கு அருமையாக தெரியுங்க. இன்ஸ்டாகிராம்லிங்க, ஃபேஸ்புக்லிங்க எனக்கு ஒருத்தர் கேட்டாருங்க, "ஏன் தம்பி செருப்பு போட்டு பார்க்குறீங்க?" "அண்ணா, என்னோடய செருப்பு போட்டு நான் பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜி சேவ் ஆகும். செருப்பு கழட்டி விட்டு பார்த்தேன்னா எனர்ஜி என்னோடது போயிருங்க. அதனால தாங்கண்ணா செருப்பு போட்டு பார்க்குறேன். செருப்பு போட்டு பார்த்தனா எந்த பிரச்சனையும் ஆகாதுங்க எனக்கு. அதனால தான் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குங்க. அதனால தான் நான் செருப்பு போட்டு பார்க்குறேனுங்க. வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதனால தான் செருப்பு போட்டு பார்க்குறேனுங்க." தேங்காயில் பார்த்துட்டு இருக்கும்போதுங்க, ஒரு முறைக்கு 2 முறை நல்லா செக் பண்ணணுங்க. செக் பண்ணி போட்டுங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் தானுங்க முடிவே பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டர் மிஷின்லாம் பார்த்துட்ருக்கேனுங்க. இந்த லொக்கேட்டர் மிஷினுங்க எத்தனை மட்டம் இருக்குதுன்னு காமிக்குங்க. அது ட்ரை மட்டம், நல்ல மட்டம், தண்ணி மட்டம் எல்லாமே காமிக்குங்க. அதை வச்சுட்டு தாங்க நான் முடிவே பண்ணுவேன். ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணுவேனுங்க. அதுக்கப்புறங்க தீர்த்த குடத்தில் பார்த்துட்ருக்கேனுங்க. தீர்த்த குடத்துலையும் அருமையாக எனக்கு வேலை செய்யுதுங்க. இப்போ பார்த்துட்ருக்கேனுங்க. எத்தனை மட்டம் இருக்குதுன்னு சைடில் சுற்றி வர எல்லா பக்கமும் பார்ப்பேனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கால்குலேஷன் மைண்டில் வச்சுருப்பேனுங்க. அதை பார்த்துட்டு தாங்க நான் முடிவே பண்ணுவேன். நல்லா இருக்குதா நல்லா இல்லையா எப்படின்னு பார்த்துட்டு தாங்க முடிவே எடுப்பேனுங்க. குடத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எந்த டைரெக்ஷனில் வருதுன்னு அருமையாக தெரியுங்க. இந்த குடத்தில் பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்குங்க. காட்டுக்காரர் வந்துட்டுங்க என்கிட்ட கேட்டார், "தம்பி, ரொம்ப ட்ரையான ஏரியா. உன்னை நம்பி தான் நான் போரே போட போகிறேன். பார்த்தீங்கன்னா 4-5 போருக்கு மேலே 1200 அடிக்கு மேலே ஓட்டிட்டேன். தண்ணியே வரல. ஒரு இன்ச்சு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது. உன்னை நம்பி தான் போரே போட போகிறேன். என்னை நம்பி கூப்பிட்டீங்கள நான் எப்பவும் கைவிட்டது இல்லைங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லைங்கண்ணா. உங்களுக்கு அருமையாக பார்த்து கொடுத்துட்டு போகிறேனுங்க. ரொம்ப ட்ரையான ஏரியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் தண்ணி எடுத்து போடுவேனுங்க. அதை பற்றி நீங்கள் பயந்துக்காதீங்க. என்னை நம்பி கூப்பிட்டீங்க. உங்களுக்கு அருமையாக தண்ணி எடுத்து கொடுக்குறேனுங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணா. சரிங்களா? அருமையாக தண்ணி எடுத்து கொடுக்குறேனுங்க. என் ரிசல்ட் உங்களுக்கு பின்னாடி தான் தெரியும். இப்போ தெரியாதுங்க. போர் வண்டி பாயிண்ட் ஓட்டினதுக்கப்புறம் சொல்லுவீங்க, "தம்பி, பரவாயில்லடா தம்பி, நீ சொன்ன மாதிரியே தண்ணி எடுத்து போட்டுன்னு" சொல்லுவீங்க. அதுக்காக தாங்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லைங்க. உங்களுக்கு அருமையாக தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போகலாம் நான் இருக்கேன். இப்போ பார்த்துட்ருக்கேன். பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது தாங்க பார்த்துட்ருக்கேன். கவுண்டிங் பார்த்துட்ருக்கேன். எத்தனை அடி மட்டை இருக்குதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிகிட்ருக்கேனுங்க. உங்களுக்கு அருமையாக நான் சொல்கிறேன். சரிங்களா? அண்ணா, தீர்த்த குடத்தில் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கேனுங்க. எத்தனை அடின்னு பார்த்துட்ருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஓகேவே சொல்லுவேனுங்க. அதுக்கப்புறங்கண்ணா 3D ஸ்கேனர் வச்சுக்கணுங்க. இப்போ டேப் எடுத்து அளந்து இப்போ ஆப் அடிக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துட்டு தாங்க நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுனா 150 மீட்ரு போகிறேனுங்க. மேல் மட்டம் இருக்குதான்னு பார்க்கலாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்துட்டுங்க நம்ம முடிவு பண்ணுவோங்க. அதுக்கு கீழே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. கீழே அதுக்கப்புறம் ஒரு 300 மீட்ரு போட்டுக்கலாங்க. ஆனால் மேல் மட்டத்தில் இருக்குதுன்னா லேசாக தண்ணி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே ஓட்டலாமா வேண்டாமான்னு எல்லாமே சொல்லிடுவேனுங்க. 1200 அடி கண்டிப்பாக ஓட்டியே ஆகணும்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 1250 அடியில்
மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்ரு போட்டிருக்கோம். அது 950 அடின்னு காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஓட்டிக்கலாமுங்க. 1200 அடி ஓட்டிடலாமுங்க. ஏன்னா 1250 அடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரிஞ்சுதுங்க முதல்லையே தேங்காயில் பார்க்கும்போது. மிஷினில் அவர்கிட்ட காமிச்சிட்ருக்குங்க. 1250 அடி ஓட்டணுங்க. அண்ணன் வந்துட்டுங்க போர் வண்டி இருக்குதான்னு கேட்டார். எங்கிட்ட போர் வண்டி இருக்குன்னு நான் சொன்னேன். போர் வண்டிக்காரன் நம்பர் தரணுங்க, நீங்கள் பேசிக்கிங்கண்ணா. சென்சார் வண்டி தானுங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனைங்கண்ணா, அருமையாக ஓட்டி தருவாங்கண்ணா, எந்த பிரச்சனையும் இல்லாமல். வந்துட்டுங்க போர் வண்டிக்காரர்கிட்ட பேசிட்டாராம்மா. போர் வண்டி வந்துருச்சுங்க. இப்போது 1250 அடி பாயிண்ட் செட் பண்ண போகிறோமுங்க இப்போது கொஞ்சம் நேரத்தில். தோட்டத்துக்காரங்கண்ணா, உங்கள் வண்டி எத்தனை அடி கெப்பாசிட்டி தம்பி? அண்ணா எங்கள் வண்டி 2000 அடி அசால்ட்டாக ஓட்டலாங்க. 2000 அடி 2500 அடி ஓட்டுங்க வண்டி. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அருமையாக ஓட்டி கொடுத்துட்டு போவோங்க. நம்ம வண்டிங்கண்ணா ஏர் பாஸ் ஆனாலும் ஓட்டி கொடுத்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறங்கண்ணா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஏர் பாஸ் ஆனாலும் சரிங்க, நம்ம வண்டி அருமையாக ஓட்டி கொடுத்துட்டு போயிடுவோங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழி ப்ளஸ்ஸிங் பண்ணி தந்துடுவோம். குழிக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாமே தெளிவாக சொல்லிடுவோங்கண்ணா நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா போர் வண்டி செட் பண்ணிகிட்ருக்கோம். செட் பண்ணுறதுக்கு ஒரு 35 நிமிஷம் பக்கம் ஆகுங்கண்ணா. ஆமாங்க. பாயிண்ட்டுக்கு நேராக வண்டி நிறுத்திட்டுங்கண்ணா ரசமட்டம் பார்த்துட்டு தாங்கண்ணா அதுக்கப்புறம் தாங்க எல்லா வேலையும் ஆரம்பிப்போங்க. மட்டமெல்லாம் கரெக்டாக கட்டியிருக்காங்களான்னு பார்த்துட்டுங்க அதுக்கப்புறம் வந்து என்னை செக் பண்ண சொல்லுவாருங்க. நானும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தாங்க பூஜை போட சொல்லுவாங்க. அண்ணா காட்டுக்காரண்ணா வாங்கண்ணா பூஜை போடலாம். பூஜை போட்டு நல்லா சாமி கும்பிடுங்கண்ணா, அருமையாக தண்ணி வருங்க. நான் மனசில் நல்லா வேண்டிக்கிறேன், அருமையாக தண்ணி கிடைக்குங்கண்ணா. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அருமையாக தண்ணி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் போர் வண்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு கம்ப்ரஸரை, ஏர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டுக்காரர் சாமி கும்பிட்ட திண்ணீரை உள்ளே கொட்ட போகிறாரு, கொட்டிட்டு வர்றாரு. இப்போ சாமி கும்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ போர் வண்டி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஓடுட்டுங்க. ஓடுனதுக்கப்புறம் தண்ணி வந்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஓடுட்டுங்க. ஒரு 200 அடி போகணுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஒரு மட்டை இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு 350 அடிக்கு மேலே ஒரு மட்டை இருக்குன்னு சொல்லியிருக்கேனுங்க. அதுக்கப்புறம் ஓடிட்டு இருக்குதுங்க. பார்க்கலாங்க மட்டை வருதா இல்லையான்னு. 430 ஒரு ஈக்கு மட்டம்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போய் தாங்க தண்ணி கிடைக்கும். ஓடிட்டுருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா 820 தான் மட்டம்ங்க. தண்ணி வந்துருச்சுங்க. காட்டுக்காரர் சந்தோஷமாயிட்டாருங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. எனக்கு மன நிம்மதி ஆயிடுச்சுங்க. தண்ணி வந்துருச்சுங்க. ஒரு இன்ச்சு தண்ணி 1.25 இன்ச்சு தண்ணி வருங்க. நல்ல மட்டம்ங்க. 820 அடியில் வண்டி கொஞ்சம் ஐடியல் ஆகி போச்சுங்க லைட்டாக. பெரிய மட்டம்ங்க. ஆனால் காட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. ஏன்னா சொன்ன மாதிரியே தண்ணி எடுத்து போட்ட தம்பி, நீ தாண்டா தம்பி அருமையாக தண்ணி எடுத்து கொடுத்துருக்க இந்த ஏரியாவில். நீங்கள் சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்கண்ணா. மன நிம்மதியாக இருக்குண்ணா. மிக நிறைவாக இருக்குது. இதே மாதிரி ட்ரையான ஏரியாவில் உங்களுக்கு பாயிண்ட் பார்க்குற மாதிரி இருந்தால் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 99 42 56 24 41. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.